வணக்கம். இது விழுப்புரம் பக்கத்தில ஒரு கிராமம், மண்டபம் அப்படிங்கிற ஏரியால நம்ம பண்ணி குடுத்துருக்குறேன். ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இங்க கம்ப்ளீட்டாவே நம்ம சொந்த டீம் வச்சு பண்ணியிருக்கோம். ஏன்னா, எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட்டா ட்ரெய்னிங் குடுத்துட்ருக்கோம். வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறோம். ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா, அத கரெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி, எந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி குடுக்கணும், எப்படி மானிட்டரிங் பண்ணணும், எப்படி ஒவ்வொரு பேனலுடைய ப்ரொடக்ஷனையும் நம்ம செக் பண்ணணும், இன்வெர்ட்டரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து எப்படி சேஃப்டிக்கு நம்ம எர்த்திங் கொடுக்கணும், அது மாதிரி எல்லா ப்ரொசீஜரையுமே நம்ம ரெகுலராக நம்ம ஸ்டாஃப்க்கு கொடுக்குறோம். நான் கேள்விப்படுறேன் நிறைய கம்பெனி அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் ஏரியாவில் யாராவது பண்ணக்கூடியவங்க, இன்ஸ்டால் பண்ணக்கூடியவங்க, யாராவது அக்கேஷ்னலாக இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கை அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. ஆனால் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மகிட்ட 4 டீம் இருக்காங்க. அதனால் டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு இடத்துல எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சேமாக அப்படியே கரெக்டாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஒர்க்கு. அதேமாதிரி கான்க்ரீட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதை ஃபாஸ்டனிங் புல்லட் போடுறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்போம். அதோடய ஸ்ட்ரென்த்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக ஒரே மாதிரி இருக்கும் எல்லா சைட்லேயும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்ம சப்சிடி ஸ்கீமில் ஒரு 250 பேருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 250 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதேமாரி பிராண்டடாக நம்ம வயரிங் பைப் கொடுக்குறது, அப்படி எப்படி நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்காவாக ட்ரெயின் பண்ண ஸ்டாஃப் வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ வில்லேஜாக இருந்தால் கூட வில்லேஜில் நிறைய பேர் சொல்கிறாங்க, லோ வோல்டேஜ் வரும் சார், வோல்டேஜ் கட் ஆகிடும், நெட் மீட்ரு கிடைக்காது சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நெட் மீட்ரு அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் நெட் மீட்ரு கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருது. 3 ஃபேஸ் நெட் மீட்ரு 1 வீக் கொஞ்சம் டிலே ஆகும், டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி. இப்போ ஒரு செக்டாரில் இல்லை அப்படின்னா இன்னொரு செக்டார்லேருந்து மாற்றி கொண்டு கொடுத்துட்றாங்க. ஒரு சில ஏஇ ஆஃபீஸில் மட்டும்தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால மற்ற இடங்களில் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு பூரா எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் சோலார் சிஸ்டம் நம்ம போட்டு கொடுத்த நம்முடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சோலாருக்கு சில அலுவல் பூர்வமான எதிர்ப்புகள் இருக்குது. மற்றவங்கெல்லாம் டிலே பண்ணுறாங்க அப்படின்லாம் கஸ்டமர் சொல்கிறது நாங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. 99% எல்லா ஏஎஸ்மே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரியாதனால, சரியான ரிவ்யூ மீட்டிங் இல்லாதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு சோலார் எனர்ஜி டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் மூலயமா நாங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாலர்ஸ் அதில் ட்ரெயின்டு இன்ஸ்டாலர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஸ்டாலர்ஸ் இருக்கிறதுனால நாங்கள்லாம் ஒரு கன்சார்டியம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இதை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்கிறோம். அந்த வகையில் எந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் இருக்கோ, நெட் மீட்ரு கிடைக்காமல் இருக்கோ, வோல்டேஜ் கம்மியாக இருக்கோ, அந்த இடங்களில் எங்களுடைய இந்த தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் மூலமா அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கவர்மெண்ட்டோடையும் பேசுகிறோம், டிஎன்இஆர்சியோட பேசுகிறோம். அதே மாதிரி டிஎன்பிடிசிஎல், இப்போ முன்னே இருந்த டேஞ்சிட்கோ மாதிரி இப்போ டிஎன்பிடிசிஎல் இருக்குது, அவங்ககிட்ட பேசுகிறோம். இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சோலார் போட்டிருந்தாங்க 3 கிலோவாட்டு. ஆனால் அந்த வெண்டாருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லாதனால அந்த அடுத்த அவார்டு நமக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கே ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனவுடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏற்கனவே அவங்க பாலிகிறிஸ்டலைன் பேனல் வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம மோனோ கிறிஸ்டலைன் பேனல் போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான 3 கிலோவாட் அவங்களுக்கு பத்தலைன்னொன்னே அடுத்த ஒரு சிஸ்டம் போட்டு 6 கிலோவாட்டாக பண்ணிக்கிட்டோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் சோலார் போட்டிருக்கிறீங்க, அது உங்களுக்கு பத்தலை, கூடுதலாக போடணும் அப்படின்னா நீங்கள் கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம டிஎன்பிடிசிஎல் வெப்சைட்டில். அதில் போய் ஒரு ₹500 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டம் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சேங்ஷன்டு லோடு தேவையான அளவுக்கு இருக்கணும், அது மட்டும்தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ சேங்ஷன்டு லோடு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக அடுத்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு சோலார் சிஸ்டம் போட்டுட்டேன் சார், மறுபடியும் எங்களுக்கு பில்லு வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் மட்டும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. என்ன நடக்குது,
என்ன ஸ்கீமில் இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை பக்காவான ஒரு டீம் வச்சு நிச்சயமாக 100% சொல்யூஷன். எங்களுடைய டார்கெட் என்னென்னா, நீங்கள் 100% உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். அரசாங்கமும் அதான் சொல்லுது. இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய 1,00,00,000 பேர் அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, நாட்டினுடைய மின் உற்பத்தி சுமை குறையும் அப்படிங்கிறது தான் இந்த மானிய திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே சோலார் போட்டோம், உங்களுக்கு இன்னும் பில்லு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணி பில்லு 100% 0 ஆகிற வரைக்கும் பண்ணி கொடுத்துட்றோம். நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் எங்களுடைய டெடிகேட்டட் டீம் வச்சு உங்களுக்கு பர்ஃபெக்டான அழகான இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். வீடை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாமல் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். இதே மாதிரி எல்லா லேட்டஸ்ட்டான சொஃபிஸ்டிகேட்டடான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றோம். ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் ஆன்லைனில் மானிட்டர் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க்லரை வச்சு க்ளீன் பண்ணலாம். சப்போஸ் பவர் ஃபெயிலியர்னால் லோ காஸ்ட்டில் பேக்கப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம். இல்லை நீங்கள் 6 கிலோவாட்டுக்கு மேலே போகிறீங்கன்னா ஆன் கிரிட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் வில்லேஜஸில். அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய 550 வாட்ஸு 600 வாட்ஸ் வச்சு பம்பிங் சிஸ்டம் 3 ஹெச்பி 2 ஹெச்பி ரன் பண்ண முடியல, அதனால் சைனாலேருந்து வரக்கூடிய பிஎல்டிசி மோட்டாரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு மோனோக்ரிஸ்டலைன் பேனல் பைஃபேஷியல் பேனல் வச்சு 1 ஹெச்பி 2 ஹெச்பி 3 ஹெச்பி பண்ணுற அளவுக்கு நாங்கள் அதுக்குரிய தனி டிரைவ் இருக்குது, அதை வச்சு பண்ணி கொடுக்குறோம். ஸோ பம்பிங் சிஸ்டம், ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி பேக்கப் சிஸ்டம், இப்படின்னு எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் தேவை இருந்தால் கூப்பிடுங்க.